என் செல்ல குழந்தையே, இன்று ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை என் குழந்தை நீ கேட்கப் போகின்றாய். என் தங்கமே, பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருக்கின்ற மிக பெரிய கஷ்டம் பண கஷ்டம். இந்த பண கஷ்டம் தீர்ந்து போவதற்கான மீண்டும் ஒரு நல்ல நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் நாளை வருகின்ற குபேர அமாவாசை. என் தங்கமே, நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை வருவதனால் குபேர பகவானுக்கு உரிய நாள் என்பதனால் இந்த அமாவாசையை குபேர அமாவாசை என்று சொல்கின்றோம். என் தங்கமே, பொதுவாக அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ கோலமிட வேண்டாம். என் தங்கமே, நிச்சயமாக நாளை உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த நேரத்திற்குள்ளாக நான் சொல்வது போல இந்த ₹1 நாணயத்தை நீ 3 இடங்களில் வைத்து விட வேண்டும். நிச்சயமாக என் குழந்தைக்கு நாளை நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும். பண வரவுகள் எல்லாம் அதிகரிக்கும். பணத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இதற்கு இருக்கின்றது. என் தங்கமே, நீ இதனை முதலில் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். அதுபோல நீ இதை வைத்திருப்பது யாருக்குமே தெரியவும் கூடாது. உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கே நீ இதனை தெரிவிக்க வேண்டாம். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, ஒருவேளை இல்லத்தில் இருப்பவர்கள் இதனை பார்த்து விட்டார்கள் என்றால் நான் என்ன செய்வது என்று. என் தங்கமே, அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் நீ அதனை மேலோட்டமாக சொல்லலாமே தவிர ஒருபோதும் இது பணத்தை ஈர்த்து கொண்டு வருவதற்கான சக்தி என்பதனை நீ சொல்ல வேண்டாம். பணம் உன் கைகளில் வந்து சேரும் வரை இதை நீ வெளிப்படுத்த வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். என் குழந்தை, அம்மா அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற நேரம் எந்த நேரம் தெரியுமா? நாளை அமாவாசை மாலையில் 5:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் இதனை நீ செய்துவிட வேண்டும். என் குழந்தை நினைக்கலாம், அம்மா, அமாவாசை திதி மாலையோடு முடிவடைந்து விடுகின்றதே, அதன் பிறகு இதனை செய்யலாமா என்று. என் குழந்தை, திதி முடிவடைந்தாலும் அமாவாசையானது நாளை இரவு முழுவதுமே உனக்கு இருக்கின்றது. என் குழந்தை, அதனால் நாளை என் பிள்ளை நீ செய்கின்ற இந்த ஒரு விஷயம் குபேர பகவானினுடைய அருளோடு உனக்கு நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். என் தங்கமே, நாளை நீ ₹3 நாணயங்களை உன்னுடைய கையில் எடுத்துக்கொள். உன்னுடைய உள்ளங்கையில் வைத்து கையை மடித்து கொண்டு நன்றாக உன்னுடைய முன்னோர்களையும் உன்னுடைய தெய்வத்தையும் உன்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்று எல்லோரையும் மனதார வணங்கிவிட்டு, என்னுடைய பண கஷ்டம் தீர்ந்து விட்டது, அதற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி என்று சொல்லி நீ வேண்டிப்பார். என் தங்கமே, உன்னுடைய தீர்ந்து விட்டதாக நீ நினைக்கின்ற அந்த கஷ்டங்களை அப்படியே அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள். இந்த அளவிற்கு தெய்வத்தின் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் அதை உனக்கு அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டார்கள். என் தங்கமே, தெய்வத்தினுடைய நிச்சயமான அன்பினை நீ பெற்றிருப்பாயானால் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். என் தங்கமே, லக்ஷ்மி தாயானவள் குபேர பகவானும் உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்து விட்டார்கள் என்றால் அது ஒன்று போதுமே உன்னுடைய இல்லத்தில் எந்நாளுமே செல்வ வளம் பெருகுவதற்கு. என் தங்கமே, பணம் கொடுத்த இடத்தில் வரவில்லை. கடன் வாங்கி சென்றவர்கள் ஏமாற்றுகின்றார்கள். பணம் என்பது எங்கெல்லாமோ கிடக்கின்றது, ஆனால் அது என்னை வந்து சேரவில்லை. நான் உழைத்த உழைப்பிற்கான பணம் என்னிடத்தில் வரவில்லை. நான் எத்தனையோ பாடுபட்டிருக்கின்றேன், கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னுடைய உழைப்பை சுரண்டி விட்டார்கள் என்றெல்லாம் என் குழந்தை வேதனைப்படுகின்றாய் அல்லவா?
அம்மா, போதுமான அளவிற்கு கூட கையில் பணம் நிற்பதில்லை. வந்த வழியே சென்று விடுகின்றது. பணத்தை என் கையிலேயே நிறுத்தி வைப்பதற்கும் என்னிடத்தில் ஈர்த்து கொண்டு வருவதற்கும் தானே நீ என்னிடத்தில் வந்து உனக்கான பரிகாரத்தை கேட்டாய் என் தங்கமே. அதற்கான பரிகாரம்தான் இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கின்றது. நீ நன்றாக மனதில் வேண்டிக் கொண்டு இந்த 3 1 ரூபாய் நாணயங்களையும் முதலில் மறைத்து வைக்க வேண்டிய இடம் கடுகு டப்பா. என் தங்கமே, சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு அந்த டப்பாவிலேயே நீ வைக்கக்கூடாது. தனியாக இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு கடுகு டப்பாவை கடுகினை போட்டு தனியாக எடுத்து வைத்துக்கொள். அதனுள் 1 ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்துவிடு. என் தங்கமே, நீ இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் பெரியவர்கள் பணத்தை கடுகு டப்பாவில் தானே வைப்பார்கள், அது இதற்காகத்தானோ என்று. நிச்சயமாக இதற்காகத்தான். அதற்குள் பணத்தை மறைத்து வைத்தால் அந்த இல்லத்தில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். பணத்தை ஈர்த்து கொண்டே நிச்சயமாக இல்லத்தில் எப்பொழுதுமே கஷ்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். அதை இப்பொழுது நான் சொல்லி உனக்கு அதனை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியுள்ளது என் தங்கமே. அதையும் சில முக்கியமான நாட்களில் செய்யும் பொழுது பணவரவு இன்னமும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை குபேர பகவானையும் நீ சேர்த்து வணங்குவதனால் இன்று நிச்சயமாக இதனை செய்யும் பொழுது உனக்கு பணவரவு அதிகரிக்கும் என் தங்கமே. 2வதாக, நாளை கொஞ்சம் கல் உப்பினை புதிதாக கடையிலிருந்து வாங்கி வந்துவிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைத்து கல் உப்பிற்கு உள்ளாக 1 ரூபாயை மறைத்து வைத்தாலும் சரி, அல்லது கல் உப்பு டப்பாவினுடைய அடியில் மறைத்து வைத்தாலும் சரி. அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ பயன்படுத்துவதனை சமையலுக்கு உபயோகிக்க வேண்டாம். இவற்றையெல்லாம் தனியாக வைத்துக்கொள் என் தங்கமே. 3வதாக, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள். சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அரிசி இருக்கின்றதல்லவா, அந்த அரிசி பானையில் இருந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைத்து அதற்குள்ளாக 1 ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்து விடு. அம்மா, சமையல் செய்வதற்கே அரிசி இல்லை என்று என் குழந்தை ஒருவேளை நீ வேதனைப்படுவாயானால் என் தங்கமே, நீ வைத்திருக்கின்ற அந்த மொத்த பாத்திரத்திலேயும் உள்ளே இந்த 1 ரூபாயை மறைத்து வைத்துவிடு. பணவரவும் தனவரவும் உன்னுடைய இல்லத்தில் அதிகரிக்கும். உன்னுடைய இல்லத்தில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது. நீ நினைத்ததை விடவும் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படும் என் தங்கமே. இந்த 3 இடங்களிலும் நீ இந்த 1 ரூபாய் நாணயத்தை மறைத்து வைத்திருப்பதை யார் கண்களுக்கும் தெரியாதபடி நீ பார்த்துக்கொள். நிச்சயமாக மிக விரைவாகவே மாற்றங்கள் வரத் தொடங்கிவிடும். நீ நல்ல நிலைக்கு வந்த பிறகு நீ நிச்சயமாக யாருக்கு வேண்டுமானாலும் இதனை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் செய்யும் பொழுது அதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமையாக இருந்தால் இன்னமும் நல்லது. பொதுவாகவே லக்ஷ்மி தேவியானவள் உன் இல்லத்தில் வாசம் செய்வதற்கு நீ கல் உப்பினை வாங்கி வைக்க வேண்டும். அதற்குள்ளாக குபேர பகவானுக்குரிய இந்த நாளில் 1 ரூபாய் நாணயத்தை வைக்கும் பொழுது பணம் உன் இல்லத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே. உனக்கே போதும் என்று தோன்றுகின்ற அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உனக்கு தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுபோல உன்னுடைய உத்தியோகத்தில் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு அதிகரிக்கும் என்று வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் என் தங்கமே. செய்யும் பொழுதே நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய தொடங்காதே. செய்வதற்கு முன்பாகவே நிச்சயமாக இது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன்தான் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொன்ன இந்த 3 நாணயங்கள் 3 இடங்கள் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல இடத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகியானவள் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதனையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள். நாளை இரவுக்குள் இது யார் கண்களுக்கு படுகின்றதோ அவர்கள் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. ஒருவேளை நாளை இரவு வரை நான் இதை பார்க்கவில்லை அம்மா என்று சொல்வாயானால் நாளை
செய்ய முடியவில்லை என்றால் என் தங்கமே, அடுத்த வாரம் நீ வியாழக்கிழமை இதனை நிச்சயமாக செய்யலாம். செய்யும் பொழுதெல்லாம் உனக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இதை நீ மாற்றவே வேண்டாம் என் தங்கமே. உனக்கு எப்பொழுது பணவரவு அதிகரிக்க தொடங்குகின்றதோ அந்த நேரத்தில் அந்த கடுகு டப்பாவையும் சரி, அந்த கல் உப்பையும் சரி, அந்த அரிசியையும் சரி கால்படாத இடத்தில் போட வேண்டும். ஆனால் அரிசியினை மற்ற உயிரினங்கள் சாப்பிடுகின்ற இடத்தில் போட வேண்டும். இப்படி செய்துவிட்டு மீண்டும் நீ மாற்றி வைக்கலாம். நல்லதொரு வியாழக்கிழமை அன்று நீ மாற்றி வைக்கலாம். ஒருவேளை அரிசியை நான் மொத்தமாக இருக்கின்ற டப்பாவில் தான் அம்மா பணத்தை வைத்தேன் என்று சொல்வாயானால், நீ அந்த அரிசி முடியும் வரை அதை நீ மாற்ற வேண்டாம். தனியாக வைத்திருப்பவர்கள் மட்டும் அதை பறவைகளுக்கு இரையாக போட்டுவிட்டு மாற்றி வைக்கலாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.